என் பேர் பரத். ஆஸ்பிராவில் வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சரி இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு புதுசாக இன்டர்வியூவில் என்ன எடுப்பாங்க, என்ன மாதிரி டாஸ்க்கு தருவாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு என்னைங்க ஒரு டீமோடு கொலாபரேட் பண்ணி ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதுலேருந்து நான் என்னென்ன பண்ணணும், என் ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணேன், அது வந்து இப்போ ரிசர்ச்சாக இருக்கட்டும், யூசர் ரிசர்ச்சாக இருக்கும், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்சோனா பண்ணுறதுலேருந்து யூஐ, அதுக்கப்புறம் ஐஏ எல்லாமே பண்ணுறது, ஒய்எஃப்எம்லேருந்து ப்ரோட்டாக்லேருந்து எல்லாமே இங்கே நான் பண்ணோம். ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த டீமோடு பண்ணுறது வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு, ஃபன்னாகவும் போச்சு. அதே மாதிரி ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டீமோட ஆன்லைனில் இருக்கும்போது நான் தனியாக பண்ணணும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. எனக்கு தெரியாததை என் டீம் மெம்பர்ஸ் இன்னொன்று அவங்க ஒரு ஐடியா சொல்கிறது, நான் ஒரு ஐடியா சொல்கிறது, இன்னொருத்தர் ஒரு ஐடியா சொல்கிறது, அதெல்லாம் கேட்டு போட்டு சார் கிட்ட அப்புறம் சார் ஒரு ஐடியா. ஓகே, எனக்கு செம்ம ஃபன்னாகவும் இல்லாமல் எப்படி ஜாலியாக போச்சு டீமோட. ஹாய், ஐ எம் நிர்மல், தென்காசிலேருந்து வரேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய கரியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் UX டிசைனர் தேடும்போது அஸ்பிரா இன்ஸ்டியூட் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடச்சிது. ஸோ அங்கே ஆன்லைனில் ஜாயின் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாமே. இப்போ ஆல்மோஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபைனலாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க, அதுக்கும் போனேன். அதில் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு டிசைன் திங்கிங் ப்ராசஸை கொண்டு போகணுங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டாஃபு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணி நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. ஆஸ்பிரா டிசைனில் வந்து இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது, லைவ் லொக்கேஷன் ஒர்க் ஷாப்பு. இதில் வந்து நாங்கள் வந்து மொபைல் ஆப் வந்து ஹைப்ரிட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மொபைல் ஆப் பண்ணணும். அந்த ஹைப்ரிட் ஆஃபீஸில் அதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒரு ஒயர் ஃப்ரேம் ஐஏ யூசர் பர்சனாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஹைப்ரிட் ஆஃபீஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டி வருது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸு ஒர்க் ஷாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அதோடய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை குரூப்பாக ஃபைண்ட் பண்ணி அதில் இருக்கிற என்ன நீட், கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி அதை ஒரு யூசர் பர்சனை க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் திங் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ரெடி பண்ணோம். அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னால் எல்லாரோட ஐடியாவும் அதோட ஃபியூச்சர்ஸையும் ஆட் பண்ணோம். ப்ளஸ்ஸு ஒயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒயர் ஃப்ரேமும் முடிய போகுது. ஒயர் ஃப்ரேம் வந்து ஃபைனல் செக்ஷன்ஸ் வரைக்கும் ஒரு 10 ஸ்க்ரீன் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ஸு. அதனால் 10 ஸ்க்ரீன் பண்ணிட்டுருக்கோம். என்னோடய பேர் அருண். நான் ஆஸ்பிரா இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஆப் பற்றி ஒரு ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு டீட்டெயில் எடுத்தோம். ஒயர் ஃப்ரேமு யூசர் ஃப்ளோ போட்டோம். ஒர்க் ஷாப் வச்சாங்க, வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே எப்படின்னா ஆன்லைனோட ஆஃப்லைன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இந்த ஒர்க் ஷாப்பு. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க, இன்டர்வியூவில் எப்படி டாஸ்க்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் எப்படி ஆஃபீஸில் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஸ்லாட் புக் பண்ணுறது அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது நாங்கள் எல்லாம் எங்கள் டீமாக ஷேர் பண்ணி பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஆன்லைனோட ஆஃப்லைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என் பேர் முகமது நௌஃபல். நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். பாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து UX UI டிசைன் கோர்ஸ் வந்து அஸ்பராவில் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் ஷாப் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே எங்களோட பேட்ச் ஃபுல்லாக வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு இன்டர்வியூவுக்கு வந்து ஒரு முன்னதாகவே ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இது வந்து ஒரு விஷயம் இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் இன்றைக்கி நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறையா விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு டீம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீம் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் ஆகிருக்கோம். 3 டீம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும்.
அதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி ப்ராப்ளம் என்ன, அப்புறம் கோல்ஸ் என்ன, நீட்ஸ் என்னங்கிறத ஃபைன் பண்ணி, ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஎக்ஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சொல்யூஷனை கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டர் அனாலிசிஸ் அது பண்ணினோம். அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம்னா NFT ஐஏ பண்ணோம், அதுக்கப்புறம் டாஸ்க் ஃப்ளோ பண்ணோம், அதுக்கப்புறம் யூசர் ஸ்டோரி பண்ணோம். அது பண்ணி முடிச்சுட்டு ஒயர் ஃப்ரேமுக்கு போயிட்டோம். ஒயர் ஃப்ரேமில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி ஒரு டீமாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறப்போ, நாங்கள் தனித்தனியாக பண்ணுறப்போ டைம் ஆச்சு, ஒரு 1 வீக் ஆச்சு, 1 வீக்காச்சும் ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் வந்து நாங்கள் ஒரு UX ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற அளவுக்கு முடிஞ்சது.